ரேவா காண்டம் 40ஆம் அத்தியாயம். கரஞ்சேஸ்வரரின் பெருமை, கரஞ்ச ஈஸ்வர தீர்த்தத்தின் மகிமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அங்கிருந்து ஒருவன் சிறந்த கரஞ்சேஸ்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். மாமன்னரே, அங்கு ஒரு தைத்தியன் சித்தனாகி எல்லா உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டார். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், மிகவும் மதிக்கப்படுபவரே, அந்த தீர்த்தத்தில் ஒரு பெரும் தவசி சித்தரானார். அவர் யாருடைய மகன்? அவர் எப்படி, எந்த காலத்தில் சித்தரானார்? எனக்கு கூறுங்கள். பிராமணரே, மார்க்கண்டேய முனிவர் கூறினார், முற்காலத்தில் கிருத்த யுகத்தில் மாமன்னரே, பிரம்மதேவரின் மனதிலிருந்து பிறந்த மகன்களில் ஒருவரான மரீச்சி முனிவர் பிறந்தார். அவர் வேதங்கள் மற்றும் வேதாங்கங்களின் தத்துவங்களை அறிந்தவர். அவர் தவத்தின் இருப்பிடமாக இருந்தார். அவருக்கும் நீண்ட காலத்திற்கு பின்னர் மனதிலிருந்து ஒரு மகன் பிறந்தான். அவனுடைய மனதிலிருந்து பிறந்த மகன் மற்றொரு பிரம்மதேவரை போலவே இருந்தான். மரீச்சி முனிவருக்கு இந்த குணங்கள் இருந்தன: பொறுமை, தன்னடக்கம், கருணை, ஈகை, உண்மை, உடைமை, தூய்மை மற்றும் நேர்மை. பரதகுலத் தோன்றலே, அந்த மகனுக்கும் இந்த குணங்கள் அனைத்தும் இருந்தன. இந்த நற்குணங்கள் அனைத்தும் பொருந்திய சிறந்த பிராமணரான கஷ்யப முனிவரை கண்ட பிரஜாபதியான தக்ஷன் தனது மகள்களை அவருக்கு மனைவியராக கொடுத்தார். அவர்கள் திதி, அதிதி, தனு, மேலும் 10 பெண்கள். அவர்களுக்கும் மகன்களும் பேரன்களும் தோன்றினர். பரதகுலத் தோன்றலே, பரதகுலத்தின் சிறந்தோனே, அதிதி தேவிக்கு மகன்கள் பிறந்தனர். அவர்களில் தேவேந்திரன் தலை சிறந்தவன். அவர்கள் பிரஜாபதியான கஷ்யப முனிவருக்கு பிறந்தவர்கள். வலிமை மிக்க கரங்களை உடையவரே, அசையும் மற்றும் அசையா உயிரினங்கள் உட்பட 3 பெரும் உலகங்களும் அவர்களால் வியாபிக்கப்பட்டிருந்தன. தனுவிற்கு மிகவும் மதிக்கத்தக்க ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு கரஞ்சன் என்று பெயரிடப்பட்டது. அவன் எல்லா நல்ல அம்சங்களாலும் நிறைந்திருந்தான். சிறுவனாக இருந்த போதே அவன் நர்மதை நதிக்கரையை அடைந்து பெரும் தவம் செய்தான். அவனது தவம் சிறப்பானதாகவும் மிகவும் கடுமையானதாகவும் இருந்தது. அது 1000 தேவ ஆண்டுகள் நீடித்தது. அரசே, அது கிருச்சிரம், சந்திராயணம் போன்ற விரதங்களை கொண்டிருந்தது. அவரது உணவு கீரைகள், கிழங்குகள் மற்றும் பழங்களை கொண்டிருந்தது. அவர் தவறாமல் புனித நீராடி ஹோமம் செய்தார். இதனால் மகாதேவர் மனமகிழ்ந்து உமையுடன் அங்கு வந்தார். திரிபுரங்களை அளித்த அந்த பெருமான் அவர் விரும்பிய வரங்களை அளித்தார். பெரும் வலிமை படைத்த கரஞ்சனே, நான் உன்னால் மகிழ்ந்தேன். பாவமற்றவனே, ஒரு வரத்தை கேள். அழியாமையை தவிர வேறு எந்த வரத்தையும் நான் தருவேன். கரஞ்சன் கூறினான், மகாதேவரே, நீங்கள் மகிழ்ந்திருந்தால் எனக்கு ஒரு வரம் அளிக்கப்பட வேண்டும் என்றால் அது என் புதல்வர்களும் பேரன்களும் தர்மத்தின் பால் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கட்டும். அப்படியே ஆகட்டும் என்று கூறி உமையுடன் கூடியவரும் காளையை வாகனமாக கொண்டவருமான மகாதேவர் தனது கணங்களுடன் அங்கேயே மறைந்தார். பெருமானவர் மறைந்ததும் அந்த அசுரன் தன் பெயரால் மகாதேவரை பிரதிஷ்டை செய்து மகிழ்ச்சியுடன் தன் இல்லம் திரும்பினான். அன்றிலிருந்து அந்த தீர்த்தம் எல்லா தீர்த்தங்களிலும் மிகச் சிறந்ததாக ஆனது. அங்கு புனித நீராடுவதால் மட்டுமே ஒருவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். அந்த தீர்த்தத்தில் நீராடி பித்ருக்களையும் தேவர்களையும் திருப்திப்படுத்துபவன் சந்தேகமின்றி அக்னிஷ்டோம யாகத்தின் பலனை அடைவான். அரசே, அந்த தீர்த்தத்தில் உணவை தவிர்ப்பவன் ருத்ரலோகத்திற்கு சென்று அங்கிருந்து திரும்புவதே இல்லை. தர்மனின் மகனே, அதன் நீரில் அல்லது நெருப்பில் தன் உயிரை விடுபவன் 20,000 ஆண்டுகள் சிவபெருமானின் இருப்பிடத்தில் வசிக்கிறான். புண்ணியம் தீர்ந்ததும் அவன் ஒரு தூய குடும்பத்தில் பிறக்கிறான். அவன் வேதங்களிலும் வேதாங்கங்களிலும் தேர்ச்சி பெற்றவனாகவும் எல்லா சாஸ்திரங்களிலும் திறமையானவனாகவும் ஆகிறான். ஒரு அரசனாகவோ அல்லது அரச குடும்பத்தை சேர்ந்தவனாகவோ அவன் புதல்வர்கள் மற்றும் பேரன்களுடன் எந்த நோய்களும் இல்லாமல் 100 ஆண்டுகள் வாழ்வான். இவ்வாறு பாவமற்றவரே,
தாம் கேட்ட அனைத்தும் அந்த தீர்த்தத்தின் பலன் குறித்தும் அங்கு நீராடுவதாலும் தானம் செய்வதாலும் உண்டாகும் பலன்கள் குறித்தும் கூறப்பட்டது. பரத குலத் தோன்றலே, இந்த கதை புண்ணியமானது. இந்த தீர்த்தத்தின் சிறந்த பெருமையை வாசிப்பவர்களின் அல்லது கேட்பவர்களின் பாவங்களையும் தீய கனவுகளையும் அழிப்பதாகும். பித்ருக்களின் மீது பக்தியுடன் சிரார்த்தம் செய்யும் நேரத்தில் ஒரு பக்தன் இதனை வாசித்தால் அந்த புண்ணியம் நிலைத்திருக்கும் என்று சங்கரனார் கூறியருளினார். 40ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.